இந்தியன் நேவிலிருந்து அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000க்கும் மேலே வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, சேலரி வந்து 30,000க்கு மேலே இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, 12th ஒரு சில குரூப்பில் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஒரே ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்சுக்கு சேர்த்து வந்து ஆள் எடுக்க போகிறாங்க. ஓகே, ஒன்று வந்து 2027 பேட்ச் 1க்கானது, அடுத்து 2027 பேட்ச் 2க்கானது. 2க்கும் சேர்த்து நீங்கள் ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் 2 செலெக்ஷனுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணுறப்ப எது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். 10 to 11 ஏப்ரலில் ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம், பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கான ஸ்டேஜ் 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் இருக்கும். டேட்டு சொல்லலை, பட் மே மந்தில் கண்டிப்பாக இருக்கும், ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஓகே, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே ஜூனில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மேல எக்ஸாம் மே 1ஆம் தேதி எக்ஸாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதம் ஒரு 20 நாள் கிட்ட இருக்குது. அடுத்து ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் உங்கள் கையில் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1க்கு அப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து 2 விதமாக நடக்கும், அதாவது 2 வாட்டி நடக்கும். 2027 பேட்ச் 1க்கு ஒன்று, அடுத்து வந்து பேட்ச் 2க்கு இன்னொன்று நடக்கும். ஓகே, இப்போ பேட்ச் 1க்கான ஸ்டேஜ் 2 வந்து அதுக்கான கால் லெட்டர் வந்து செப்டம்பரில் கொடுப்பாங்க. அக்டோபரில் அதுக்கான ஸ்டேஜ் 2 நடக்கும். அதில் ஃபிசிக்கல் எக்ஸாம் எல்லாமே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கான ஜாயினிங் வந்து டிசம்பர் 2026 இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் அதாவது ஃபேஸ் 2, அதாவது பேட்ச் 2க்கான ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2027 பிப்ரவரியில் அதுக்கான அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. மார்ச்சில் எக்ஸாம் இருக்கும். மே 2027 நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து joinindiannavy.gov.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்மேரிடு மேல் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ட்ரைனிங் முடிச்சு அடுத்து 4 வருஷம் சர்வீஸ் முடிக்கிற வரைக்கும் மேரேஜ் பண்ணக்கூடாது. மேரேஜ் பண்ணிங்கன்னா வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பெர்மனன்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சைலர் ரேங்க்ல உங்களை பெர்மனன்ட் ரேங்க்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 100 பேர் செலெக்ஷன் ஆகுறாங்கன்னா அதில் 25 பேர் வந்து பெர்மனண்டாக எடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க எலிஜிபிள். நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஹைட் 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. தமிழ்நாட்டுக்கு தனியாக வேகன்சி இருக்கும், தனியாக தான் கட் ஆஃப் இருக்கும். ஸோ கட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் காம்படிஷன் ரொம்பவே கம்மி தான். ஸோ நீங்கள் செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஏஜ் லிமிட் 2 பேட்சுக்குமே வேற கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்ச் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டிசம்பர் 2004க்கு அப்புறம் பிறந்தவங்க, 31 மே 2009க்கு முன்னால் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். பேட்ச் 2க்கு வந்து 1 மே 2005க்கு அப்புறம் பிறந்தவங்க, 31 அக்டோபர் 2009க்கு முன்னால் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, எனக்கு 2க்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பேட்சுக்குமே எலிஜிபிளாக இருப்பீங்க. இல்லை எனக்கு 1க்கு மட்டும் தான் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் 1க்கு மட்டும் தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே, ஒரு அப்ளிகேஷன் நான் தனித்தனியாக அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹைட் வந்து மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. அடுத்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸ்பெக்ஸ் போடாமல் உங்களோட விஷன் வந்து 6/12 2 கண்ணுமே இருக்கணும். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ 6/6 வந்து 2 கண்ணுமே இருக்கணும். கலர் பைனஸ் இருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்து 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். 12th மேத்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, கண்டிப்பாக இந்த 2 சப்ஜெக்ட்டும் இருக்கணும். அது தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட் எந்த இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓவரால் 50% மேலே நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். இல்லை நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சில் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, 50% மேலே மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். ஓகே, இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு 30 நாள் லீவ் கொடுப்பாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒவ்வொரு மாதமும் 30,000 சம்பளம், செகண்ட் இயரில் 33,000, தேர்ட் இயரில் 36,500, ஃபோர்த் இயரில் மந்த்லி 40,000 சம்பளம். ஓகே, அதில் இவ்வளோ தான் உங்கள் கைக்கு வரும். இவ்வளோ வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கிட்ட உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த செலெக்ஷனுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து 550 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, அதோட சேர்த்து வந்து வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். எல்லாருமே இந்த அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஸ்டேஜ் 1 நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்போ நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம். ஓகே, அந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறவங்க தான் ஸ்டேஜ் 2க்கு போவீங்க. ஸ்டேஜ் 2 2 பேட்சுக்கும் தனித்தனியாக நடக்கும். ஓகே, ஸ்டேஜ் 2ல என்ன இருக்கும்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அடுத்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸ்டேஜ் 1ல இருக்கக்கூடிய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கான ப்ரிலிம்ஸ் மாதிரி தான். இதுதான் மெயின் எக்ஸாம். பட் 2க்குமே சேம் சிலபஸ் தான், சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஆனால் ஸ்டேஜ் 2ல வைக்கக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் தான் நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். ஃபைனலாக நீங்கள் செலெக்ஷன் ஆகி ஜாயின் பண்ணுற டைம்லையும் இன்னொரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இப்போ இதில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 2க்குமே சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான் சொல்லியிருந்தேன். மொத்தமாக 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க். அப்போ 100 மார்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும். தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் உண்டு. தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும்தான் அட்டன் பண்ணணும். ஓகே, 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் இதுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இதில் சயின்ஸில் 25 கொஸ்டின், மேத்ஸில் 25 கொஸ்டின், இங்கிலீஷில் 25 கொஸ்டின்,
ஜென்ரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின், அதுல ஜிகே 15 இருக்கும், 10 ரீசனிங் கொஸ்டின் இருக்கும். ஜிகேல ஸ்ட்ராட்டஜிக்கே தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மேத்ஸ் வந்து நார்மலா பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி மேத்ஸ் கிடையாது. 11th 12th இருக்கக்கூடிய மேத்ஸ். ஓகே, டெக்னிக்கல் மேத்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 கிடையாது, நீங்க டேரக்டா ஸ்டேஜ் 2க்கு போயிடலாம். என்சிசி கேண்டிடேட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸ்டேஜ் 2க்கும் சேம் தான், எதுவுமே மாறாது. ஓகே, சேம் எக்ஸாம் பேட்டர்ன், சேம் சிலபஸ், சேம் டைமிங், எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸாம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும், 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்கள் வந்து மார்க் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஓவராலாக 100 மார்க்குக்கு வந்து ஒரு 30 மார்க் வந்து கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் பத்தாது, நீங்கள் இந்த 30க்கு மேலே எடுத்தால் மட்டும் பத்தாது. ஒவ்வொரு செக்ஷன்லையும் தனித்தனியாக மார்க் வைப்பாங்க. இப்போ இதில் சயின்ஸில் 25க்கு ஒரு 5 மார்க்கு, இதில் ஒரு 7 மார்க்கு, இதில் ஒரு 6 மார்க்கு, இதில் ஒரு 8 மார்க்கு, அந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும். ஸோ அப்படிங்கிறதால நீங்கள் 4 சப்ஜெக்ட்லேயுமே ஒரு 6-7 மார்க்காவது மினிமம் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1க்கு தமிழ்நாட்டுக்கு 20 மார்க்கே அதிகம் தான். 20 to 30 எடுத்தாலே போதுமானது. எவ்வளோக்கு 100 மார்க்குக்கு. பட் நீங்கள் 20 to 30 எடுத்தாலே குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஃபைனல் கட் ஆஃப் ஸ்டேஜ் 2க்கான அந்த கட் ஆஃப், ஸ்டேஜ் 2 முடிஞ்சு ஃபைனலாக போஸ்டிங் வாங்குறதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். போன வருஷம் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 34 மார்க் தான் வச்சிருக்காங்க. இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பயாலஜியும் உண்டு. ஓகே, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிராமரும் உண்டு, ஒகாபுலரியும் உண்டு, பேசேஜ் ரீடிங்கும் உண்டு. ஓகே, ஸோ கம்ப்ளீட் கிராமர், ஒகாபுலரி, பேசேஜ் ரீடிங் எல்லாமே இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம கோர்ஸில் இருக்கிறத மட்டும் பாருங்கள், போதுமானது. இது ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஸ்ட்ராட்டஜிக்கல் கொஸ்டின்ஸாக வரும். அதுக்கப்புறம் ரீசனிங்ல இருந்தும் இதில் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங், அதாவது 1600 மீட்டர் ரன்னிங் 6 நிமிஷம் 30 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், 15 புஷ்அப்ஸ் எடுக்கணும், அடுத்து 15 சிட்அப்ஸ் எடுக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இதே 1600 மீட்டர் வந்து 8 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க 15 ஸ்குவாட்ஸ், 10 புஷ்அப்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 சிட்அப்ஸ் எடுக்கணும். இதுக்கு எதுக்கு மார்க்லாம் கிடையாது. இந்த 4 ஈவெண்ட்லையுமே நீங்கள் பாஸ் பண்ணணும். இதில் 1ல் ஃபெயில் ஆனாலும் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. 4லையுமே நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது. இதுக்கு வந்து மார்க்லாம் கிடையாது. நான் 1600 மீட்டர் நான் 5 நிமிஷத்தில் ஓடுவேன், 5.25 நிமிஷத்தில் ஓடுவேன் அப்படின்னா அதனால எந்த யூஸுமே இல்லை. அதுக்கு மார்க்லாம் கிடையாது. இதில் பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ தெளிவாக அப்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். 10 KB to 50 KB சைஸ் இருக்கணும். அந்த ஃபோட்டோ இப்படி எடுத்துருக்கணும். உங்களோட செஸ்ட்டுக்கு முன்னால் நீங்கள் ஒரு பிளாக் கலர் ஸ்லேட்டை வச்சிருக்கணும். அந்த ஸ்லேட்டில் உங்களோட நேமை கேபிட்டல் லெட்டரில் எழுதிருக்கணும். அதுக்கப்புறம் DOP, டேட் ஆஃப் பர்த் கிடையாது, P. ஓகே, டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப், நீங்கள் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்து இதில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 18ஆம் தேதி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 18/3/2026 அப்படிங்கக்கூடிய அந்த டேட்டை போடணும். இப்படி இல்லாமல் நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு நீட்டாக ஹேர் கட் பண்ணிவிட்டு நல்ல ஃபார்மல்ஸ் ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ ஒரு 5-6 காப்பி, மினிமம் ஒரு 8 காப்பியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி வேறு எதுவுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. படிக்க ஆரம்பிச்சிருங்க, அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே முடிஞ்சளவு இந்த வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.